ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அல்ட்ராஸ் மிலி. மைன்கிராஃப்ட் பெட்ரா கண்டிஷனில் இது வரைக்கும் தமிழ் கம்யூனிட்டி யாரும் செய்யாததை நம்ம ஃபஸ்ட் டைமாக செய்ய போகிறோம். என்னடான்னு கேட்டிங்கன்னா, மைன்கிராஃப்ட் பெட்ரா கண்டிஷன் 1 பிளாக் ஆர்ட் கோர் தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். அதுவும் பெட்ராக்கில். இதில் தெரியாமல் ஸ்கிப் ஆகி உளுந்தா கூட ஆர்ட் கோர் ஃபினிஷ்ட். இப்போ டே 0லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம 1 பிளாக் உடச்சாச்சு. 1 பிளாக் உடச்சி பக்கத்தில் இந்த பக்கம் இதை வச்சுட்டு அப்புறம் நான் மைண்ட் பண்ணப்போ வுட்டு கிடச்சிச்சு. சைடில் இன்னும் கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டுட்டு வுட்டை மைண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த இதில் வந்து 16 லெவல் இருக்குது 1 பிளாக்கில். செஸ்ட்டில் சாப்ளிங் கிடச்சிச்சு. திரும்பி வுட்டை எடுத்தேன். அப்புறம் என்ன, இப்போ வந்து நான் வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்யலான்னு இருந்தேன். கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்ஸு. இப்போ கிராஃப்டிங் டேபிளை நேராக இந்த சைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சேன். பிக்காக்ஸ் எதுக்கு செஞ்சேன்னு தெரில, ஆக்ஸ் தான் எனக்கு தேவைப்படும். அப்புறமாட்டி இந்த டேட்டையும் இந்த சைட்லேயே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் சாப்ளிங்கு, இந்த சைடில் செஸ்ட்டுக்குள்ளே வந்து ஆப்பில் தூக்கி வச்சாச்சு. சொல்ல வந்துட்டேன், லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்பானான மாப் வந்து சிக்கன். இதை வந்து உசுரோடு வச்சுருக்கணும். அதனால நாங்கள் 2 பேர் தான் இப்போ இருக்கோம் பார்ட்னராக. அப்புறம் திரும்பி நான் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு செஸ்ட்டில் வாட்டர் பக்கெட் கொடுத்தான். சூப்பர், வாட்டர் பக்கெட் கொடுத்துட்டானே முதலே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் உடச்சி கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு டேட்டை கீழே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கிராவல் சாண்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா கீழே ஓடிடும். அப்புறம் என்ன, வாட்டர் பக்கெட்டை திரும்பி வாட்டர் கையில் எடுத்துகிட்டு இந்த கார்னரில் ஊற்றி செஸ்ட்டுக்குள்ளே பக்கெட்டை மட்டும் தூக்கி போட்டேன். கையில் இருந்தால் அது ஒரு பிரச்சனை. அப்புறமாட்டி கொஞ்சம் ஸ்லாப்லாம் எடுத்து சைட்லலாம் கொஞ்சம் இப்படி வைக்கக்கூடாது, ஹாஃப் ஸ்லாபாக வைக்கணும். அப்போ தான் மாப் ஸ்பான் ஆகுது. இந்த இடத்துல நான் உடச்சிட்டு இந்த பக்கம் அப்படியே வைக்க ஆரம்பித்தேன். சுற்றி நம்ம வைக்கணும். ஏன்னா நம்ம சிக்கன் நண்பர் வந்து கீழே விழுந்துருவாரோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த பக்கம் இங்கே ஒரு ஸ்லாப் பத்துமா தெரியவில்லை. சரி, இங்கிட்டலாம் ஸ்லாப் வச்சிட்டேன். சரி, திரும்பி நம்ம மைண்ட் பண்ண அப்புறம் ஸ்லாப் கிடைக்கும்ல, அப்போ வச்சுக்குவோம். சிக்கனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு திரும்பி நான் கிரைண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னடா தருவீங்க, வெறும் டேட்டா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் லெவல் வந்துட்டோம். ஓகே, பிளெயின்ஸ் லெவல் 1க்கு இப்போ தான் வரோம் வெற்றிகரமாக. அப்படியே குட்டி சிக்கன் குட்டி குஞ்சா நின்று கிடக்காரு. அவரையும் கொஞ்சம் தள்ளி உட்கார வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்லாப் எடுத்து இந்த சைட்லலாம் ஃபில் பண்ணாதெல்லாம் ஃபில் பண்ணிடுவோம், இல்லைனா குட்டி குஞ்சம் கீழே விழுந்துடும். திரும்பி மெயின் பண்ண ஆரம்பித்ததில் குட்டி குஞ்சம் தான். இவன் அங்கிட்ட வச்சுட்டு இந்த சாப்ளிங்கை உடச்சி 2 டேட்டை இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஸ்லாப் வைக்கணும். சென்டரில் மட்டும் கேப் இருக்கிற மாதிரி. இந்த பக்கம் ஒரு ஸ்லாபு. குட்டி குஞ்சம் தள்ளுறா. இந்த பக்கம் ஸ்லாபு. இப்போ மாவு ஏதாச்சும் ஸ்பான் ஆனால் உள்ளே மாட்டிக்குவான் போன் மேக்கு. மாடு ஹை மாடு வந்திருக்கு. சரி, ரைட்டு. இருக்கிற குப்பையெல்லாம் செஸ்ட்டுக்குள்ளே தூக்கி போட்டுருவோம். ஏன்னா கைக்கிட்ட இருந்தால் நம்மளுக்கு வசதியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் வுட்டை இது பண்ணி திரும்பி வந்து நான் என்ன பண்ணேன்னா ஸ்லாப் எடுத்து இந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணேன்னு வைங்களேன். இப்போ ஸ்பான் ஆகிற எவனுமே வெளியில் வர மாட்டான், என்னையும் அடிக்க முடியாது. க்ரீப்பர் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, இந்த பக்கம் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மள்ட்ட இருக்கிற ஒரு சாப்ளிங்கை வேறு வைக்கணும். இப்படி சென்டரில் டேட்டை வச்சு இந்த சைடில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். ஒருவேளை அந்த மரம் வளர்ந்து அதை உடைக்க மூளை கீழே எந்த சாப்ளிங்கும் கொட்டக்கூடாது. திரும்பி நம்ம கிரைண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட தான். இந்த மாடு ஆடு கோழியெல்லாம் வந்து நம்மளுக்கு எரிச்ச கொடுக்குதே. ஆமாம், ஆடு இங்கே. இப்போ ஸ்பான் ஆகினது ஆடுன்னு தான் நினைக்கிறேன். இருக்கட்டும். திரும்பி மைண்ட் பண்ண கூட ஒரு செஸ்ட் வந்துச்சு. செஸ்ட்டுக்குள்ளே வுட்டு அப்புறம் இதெல்லாம் எதுக்குன்னு தெரில. கொடுத்த குப்பையெல்லாம் தேங்க்ஸுன்னு சொல்லி திரும்பி உள்ளே போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் வுட்டை வந்து ஸ்லாபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் நான் இவங்களை பிடிச்சி போகிறதுக்கு ஒரு இடம் செய்ய ஆரம்பிக்கணும். அதனால ஒரு பிளாட்ஃபார்ம் செஞ்சு அது மேலே ஃப்ரெஞ்சை வச்சு அடைச்சி இவங்க உள்ளே தள்ளணும், இல்லைன்னா செத்துருவாங்க. ஓகே, நான் இந்த இடத்த செஞ்சுட்டேன். ப்ராப்பராக செய்யல, கொஞ்சம் சின்னதாக செஞ்சேன். இந்த இந்த ஆடு பயலுக்கு இதுவே ஓகே. இவங்களை இப்படி ஓடி இந்த ஆடையும் உள்ளே தள்ளிடுவோம். ஒன்று சொல்ல வந்துட்டேன், நம்ம சிக்கன் இறந்து போச்சு. எனக்கு அழுகை வருது. குட்டி குஞ்சா மட்டும்தான் இருக்கான். பெரியவன் கீழே விழுந்துட்டான். அந்த குட்டி குஞ்சான் கீழே தள்ளி விட்டுட்டான். பரவாயில்ல, இந்த குட்டி குஞ்சானையும் உள்ளே அடித்து உள்ளே தள்ளி விட்டுருவோம். நம்மள்கிட்ட வந்து ஒரு போன் பிளாக் இருந்துச்சு. அதை போன் மில் பண்ணி இந்த ட்ரீயை வளர வைக்கலாம் நினைக்கேன். ட்ரீயை வளர வைப்போமா? ட்ரீ வளர்ந்துருச்சு. இந்த ட்ரீயை நான் உடச்சும் முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட மொத்தமாக எனக்கு 12 லாக்ஸ் கிடச்சிச்சு.
அப்படியே நான் சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு நினச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இவ்வளோ சாப்லிங்ஸ் இருக்குது, அதை வேற வைக்கணும். அதுக்கு முன்னாடி திரும்பி நான் கிரைண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படியே அடிக்கிறேன் பம்கிங்லாம் வருது. ஓகே, கிரைண்ட் அடிக்கும் போது தான் இந்த மாடு வந்துச்சு. இவர் தான் மாடு கவ். இப்போ இவரையும் இந்த கூட்டுக்குள்ளே தள்ளணும். இந்த ஸ்லாப் உடச்சிட்டு தலைவனை இப்போ வெளியில் கொண்டு வந்து உள்ளே போவேனான்னு 2 அடியை போட்டேன். மீதி இருக்கிறவங்களாம் அடிச்சு உள்ளே ஓடிட்டாங்க. இப்போ இந்த சிக்கனை என்ன பண்ணலாம்? சரி, பறந்து போயிரு சிக்கன், டாட்டா. அவ்வளோதான், சொர்க்கத்துக்கு போயிடுச்சு சிக்கன். ஓகே, எடுத்த ஸ்லாப் எங்கடா காணா? இதாக இருக்குது. ஸ்லாப் எப்படி வச்சுட்டு திரும்பி கிரைண்டிங்க்கு ஆரம்பிக்க வேண்டும் தான். அதுக்கு முன்னாடி வந்து சில இதெல்லாம் செய்யணும். ஏன்னா நான் ஒரு சவல் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கிரைண்ட் அடிக்க சவல் ரொம்ப முக்கியம். அந்த சிக்கனையும் போட்டு தள்ளிட்டு திரும்பி கிரைண்ட் அடிக்கும் போது தான் இருவர் வந்தார்கள் ஒரே அடியாக. சிக்கன் அண்டு பிக்கி பாய்ஸ். சிக்கனும் மஷ்ரூம் கவும் வந்துச்சு. இருந்த ஹேபிளை வச்சு நம்ம மஷ்ரூம் கவ் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? அந்த பன்னி மூஞ்சி வாயன் வரவே மாட்டான். சரி, இந்த மஷ்ரூம் கவையும் நார்மல் கவையும் ப்ரீட் பண்ணால் ப்ரீட் ஆக மாட்டான். எனக்கு ஒரே இதாக போச்சு, நம்மளை ஏமாத்துறாங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு சாப்லிங்கை நட்டு விட்டுட்டு அப்படியே பிளாக் உடைக்கும் போல ஷீப்பு ஸ்பான் ஆகிச்சு. ஷீப்புக்கும் ஹேபிளை காட்டி உள்ளே போய் லாக் பண்ணிடுறவனு தான். இன்னும் 2 ஷீப்பு இருந்தால் மொத்தம் 3 ஷீப்பு ஒரு பெட்டு செய்யலாம் போட்டு தள்ளிட்டு. அப்புறம் இந்த சைடில் இருக்கிற தேவையில்லாத டேட்லாம் உடச்சிட்டு எங்கே இது ஸ்லாப்பை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்பி வந்து டேட்டை உடைக்க ஆரம்பித்தேன். அப்படி உடைக்கும் போது தான் நம்ம கோட்டு ஸ்பான் ஆகினாரு. நம்ம கோட்டு யாருன்னு தெரியும்ல? கோட்டு. இந்த இடத்துல நீ தாவி குதிச்ச வாழ்க்கை முடிஞ்சிடும் கோட்டி. சரி, கோட்டுக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஸ்லாபை ப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்பி மைண்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, ஒரு செஸ்ட்டு ஸ்பான் ஆகிருக்கு. செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? என்னது? பூவா? இந்த குப்பை எதுக்கு எனக்கு? இருந்த எல்லா குப்பையும் எடுத்துகிட்டு இப்போ டே 0 டே 1 ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இன்றைக்கி தான் டே 1 வந்திருக்கு. இப்போ செஸ்ட்டை மைண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து திரும்பி மைண்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டு தான். ஓகே, மைண்ட் பண்ண போல் என்ன வரும்? ஆர்மிண்டோலோ ஸ்பான் ஆகிருக்கு. ஓகே, இதை வச்சு எக்ஸ்பி ஃபார்ம் பில்ட் பண்ணலாம். எதுவும் இல்லை, இப்போ இந்த ஆர்மிண்டோலோவை இப்படி கேட்டை ஓப்பன் பண்ணி 2 தட்டு தட்டணுன்னா உள்ளே போய் உட்காந்துரும். இப்போ கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு தட்டி விட்டா உள்ளே போய் உட்காந்துருச்சு. பர்ஃபெக்ட். இப்போ இந்த பன்னிக்குட்டியை விலகிட்டு ஸ்லாப் வச்சுட்டு இந்த சைடில் எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வேணும். எதுக்குன்னா நம்ம ட்ரீஸை வந்து பிளான் பண்ணணும். நம்மள்ட்ட நிறைய ஷாப்லிங் இருக்குது. ஒரு டேட்டுக்கு 2 கேப் வச்சு நான் வந்து டேட் வைக்க போகிறேன். இந்த பக்கம் சரி தப்பே. ஓகே, இப்படி ஸ்லாப்லாம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்லாபாக வைக்கணும். ஏன் நான் ஸ்லாப் வைக்கிறேன்னா மாப்ஸ் எதுவும் ஸ்பான் ஆகக்கூடாது. ஏன்னா இது நார்மல் 1 பிளாக் இல்லை, ஹார்ட் கோர். உங்களுக்கு திரும்பி நான் ஞாபகப்படுத்துகிறேன், இதை ஹார்ட் கோர் 1 பிளாக். இப்போ என்கிட்ட இருந்து எல்லா அது பேர் என்ன சாப்லிங்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கேம்குள்ளே வரேன். ட்ரீ வந்து வளர்ந்தது நம்மளை மறைச்சிருச்சு. சரி, ஆக்ஸ் இல்லை, ஏன்னா இருக்கிற எல்லா ட்ரீஸையும் நம்ம கட் பண்ணணும். அதுக்காண்டி கொஞ்சம் வுட்டு கிட்டு இதெல்லாம் எடுத்து ஒரு ஆக்ஸ் கிராஃப்ட் பண்ண போகிறேன். ஆக்ஸ் கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வுட்டெல்லாம் மைண்ட் பண்ண ஒன்று தான். அப்போ இன்னும் நான் எவ்வளோ டே 1 இப்போ தான் ஆகுது. அப்படியே நான் உடைக்கும் போல ஒரு பேரல் வந்துச்சு. பேரலுக்குள்ளே வந்து ஸ்டோன் டூல்ஸு, கொஞ்சம் ஸ்டோனு, கொஞ்சம் போன் மீல் இருந்துச்சு. மீதி இருக்கிற செடியெலாம் வந்து நம்மளுக்கு குப்பை தான். இந்த குப்பையை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அப்படியே அந்த பேரலும் உடச்சி திரும்பி நான் மைண்ட் பண்ணும் போல் என்னடா சைடில் திகுன்னு எரியுது. அப்புறம் ஒரு கவுஸ் பண்ணாச்சு. நான் ஜாம்பியான்னு பார்த்தா இல்லை, ஜாம்பி ஹார்ஸு. இந்த ஹார்ஸை வந்து நம்ம கொண்டுட்டேன், ஏன்னா அது எனக்கு தேவையே இல்லை. அப்புறமாட்டி இந்த இடத்துல இதை உடச்சி இந்த மாடை அழகாக உள்ளே சேர்த்துட்டு ப்ரீட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு கோட்டு வந்துச்சு. இந்த கோட்டை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது, போட்டு தள்ளிட்டேன். அப்படியே திரும்பி நான் மைண்ட் பண்ணும் போல் செஸ்ட்டில் வந்து ஒரு ஆர்மர் ட்ரிம்மர் கிடச்சிச்சு. ஓகே, அப்புறம் கொஞ்சம் சீட்ஸு டார்ச்லாம் கிடச்சிச்சு. அதை மைண்ட் பண்ணிவிட்டு திரும்பி மைண்ட் பண்ண போல் என்கிட்ட இருந்த போன்மீலை வச்சு கொஞ்சம் ட்ரீஸ் எல்லாம் வளர விட்டு வெட்டிக்கிட்டு இருந்தேன். வுட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு செஸ்ட்டு ஸ்பான் ஆகிருக்கு. இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரில, ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஃபுட்டுலாம் இருக்குது செஸ்ட்டுக்குள்ளே. அந்த ஃபுட்டையும் எடுத்துகிட்டு அடுத்து திரும்பி நான் கிரைண்ட் அடிக்கும் போல் இன்னொன்று ஒரு செஸ்ட் வந்துச்சு. இந்த செஸ்ட்டில் கொஞ்சம் பொட்டேட்டோ கேரட்லாம் இருந்துச்சு. இந்த பொட்டேட்டோ கேரட்டை வச்சு நம்ம பிக்கை வந்து இந்த நம்ம அடைச்சி வச்சுருக்கோமா எல்லா அனிமல்ஸையும் அதுக்குள்ளேயே சேர்த்துட்டேன். அப்புறமாட்டி நான் கொஞ்சம் ஸ்டார்ஸ்லாம் பில்ட் பண்ணி கொஞ்சம் மேலே ஹைட் ஏறினேன். எதுக்குன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபுட் ரிசோர்ஸ் வேணும்.
ஏன்னா நம்மள்ட்ட கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. அதனால சீட்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு டேட்டாவில் ஒரு பிளாட்ஃபார்ம் மேக் பண்ணி அதில் வாட்டர் பக்கெட்டை வச்சு ஃபார்மிங் பண்ண போகிறோம். அதுக்காண்டி தான் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டேன். அப்புறமாட்டி கொஞ்சம் சீடெலாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா இப்படி ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைடில் ஃபுல்லாக ஸ்லாப் வச்சிட்டேன். ஏன்னா கீழே தப்பி தவறி கூட நம்ம உழுகக்கூடாது, ஏன்னா இது ஹார்ட்கோர். அப்புறமாட்டி நம்மள்ட்ட இருக்கிற சீட்ஸு, அப்புறம் என்ன சீட்ஸ் எடுக்கலான்னு இருந்தேன், பீட்ரூட்டு, வீட்டு, பம்கின் எடுக்கணுமா இல்லை வேணாம். ஒரு வாட்டர் பக்கெட் எடுத்து இந்த வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணி அங்கே சென்டராக ஊற்றணும். அதுக்காண்டி வாட்டர் பக்கெட்டில் தண்ணியை கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்லாபெல்லாம் கிராஃப்ட் பண்ணிவிட்டு திரும்பி மேலே ஏறி போய் இந்த இடத்துல 2 ஸ்லாபை வச்சுட்டு இந்த சைடில் இப்படி கார்னரில் எடுத்து விட்டுட்டேன். இப்போ சென்டராக இந்த பிளாக்கை உடச்சி தண்ணியை ஊற்றிட்டு ஹோ வச்சு தான் நம்ம ஃபார்மிங் பண்ண முடியும். அதுக்காண்டி ஒரு ஹோ பில்ட் பண்ணேன். அந்த ஹோ வச்சு சைட்லலாம் சுற்றி தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து இப்போ எடுத்தோடனே நம்ம வந்து கேரட்டு பொட்டேட்டோ நட்டு விட்டுறோன்ட்டு தான். அப்படியே சைடில் சுற்றி வந்தீங்க அப்படின்னு சுற்றி வச்சு தோண்ட ஆரம்பித்தேன். சைடில் கொஞ்சம் பொட்டேட்டோ, அப்படியே கேரட்டு, அப்படியே வீட்டு கரெக்டாக வீட்டை இந்த சைட்லலாம் உடச்சி இப்படி ஒத்தாப்பில் வைக்கிறோம். அப்புறம் பீட்ரூட்டு, பம்கின் சீடையும் வச்சுருவோம். ஏன்னா பம்கின் ஃப்யூச்சரில் தேவைப்படும் நான் நினைக்கிறேன். அதனால பம்கினையும் எடுத்து நட்டு விட்டுருலான்னு பம்கினையும் அந்த கார்னரில் போய் 5 பம்கின் சீடுக்கு 1 2 3 4 5 இதை இது பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் என்கிட்ட இருந்த எல்லா செஸ்ட்டையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் சிஸ்டம் மாதிரி பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சைடில் ஃபுல்லாக எல்லா செஸ்ட்டையும் அடுக்கி விட்டுட்டேன். அப்புறம் என்ன திரும்பி வந்து கொஞ்சம் வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணேன். அப்புறம் வீட்டை வச்சு கொஞ்சம் மாடுக்கெலாம் ப்ரீட் பண்ணலான்னு கொஞ்சம் வீட்டை எடுத்து ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இது வந்து Day 2 ராத்திரி. இப்போ வந்து இங்கே ஒரு பெட்ராக் ஸ்பான் ஆயிடுச்சு. என்னடா எதுக்குடா பெட்ராக் ஸ்பான் ஆயிருக்குன்னு யோசிக்கும் போல தான் இது அடுத்த லெவல் அப்டேட் ஆக போகுது. அதுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் ஆகும் போல். இங்கே வந்து ஒரு ட்ரீ வந்து அதுக்குள்ளே க்ரோ ஆயிடுச்சு. அதை வந்து அப்படியே கட் பண்ணி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு தான் வுட்டு அப்படியே கட் பண்ண ஆரம்பித்தேன் கடன்னு. இப்போ வந்து ஆக்ஸும் உடஞ்சிருச்சு. இப்போ ஆக்ஸ் வேறு ஒன்று செய்யணும். அப்புறம் ஸ்னாப்லிங் எடுத்து இந்த இடத்துல நட்டு விட்டுறோண்டு தான். நட்டு விட்டுட்டு இருக்கிற வுட்டு கேட்லாம் வச்சுட்டு இன்னும் 12 செகண்ட்ஸு 11. அப்புறம் வந்து என்ன பண்ணேன்னு தெரில. அப்புறமாட்டி ஒரு ஆக்ஸ் கிராஃப்ட் பண்ணலான்னு வுட்டை வச்சு ஏற்கனவே என்கிட்ட வந்து ஒரு இது இருக்குது, அது பேர் என்ன ஏதோ ஒன்று, ஒரு ஆக்ஸை கிராஃப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து அண்டர் கிரவுண்டுன்னு ஒரு இது வந்துச்சு. லெவல் 2ல் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து அயன் வந்துச்சு. என்னடா இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருதே, எதுக்கு வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து ஒரு பிளாக்கை காணா. என்னடா அது இங்கே வச்ச பிளாக்கை காணான்னு ஒரு வுட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்பி கொஞ்சம் உட்காந்து இப்படி வந்து இதை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து ஸ்டோனு கோல் தான் ஸ்பான் ஆகணும், ஏன் இதுவே ஸ்பான் ஆகுதுன்னு யோசிக்கும் போல தான் கோல் வந்துச்சு. கோல் கடுத்து ஸ்டோன் வந்துச்சு. அப்படியே மைண்ட் பண்ண முடியல காப்பர் வந்துச்சு. காப்பர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா மைண்ட் பண்ண முடியல இந்த குட்டி சாத்தம் வேறு வந்துட்டான். இவன் சும்மாவே மாடு மாதிரி அடிப்பான். அப்படியே அவன் நான் சாகடிச்சு அயன் ஒன்று ட்ராப் பண்ணியிருந்தான். இது கன்ஃபார்ம் வந்து நான் ஒரு ஷீல்டு செய்யணும். ஷீல்டு செய்யலைன்னா வாழ்க்கையை முடிச்சுருவானே. அதுக்கு முன்னாடி இந்த இடத்த கொஞ்சம் அப்டேட் பண்ணேன். எதுவும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் வச்சு 2 சைட்லையும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டேன். அது மேலே வந்து ஸ்லாபை நட்டு விட்ருவேன். அவ்வளோதான், இதான் அப்டேட்டு. இப்போ வந்து எவனாலையும் உள்ளேருந்து வெளியில் வந்து நம்மளை தாக்க முடியாது. அடுத்து வந்து எனக்கு முக்கியமாக ஒரு ஷீல்டு வேணும். ஷீல்டுக்காண்டி கொஞ்சம் வுட் எடுத்து ஷீல்டு மேக் பண்ண ஆரம்பித்தேன். ஷீல்டை வச்சு ஒரு ஷீல்டு மேக் பண்ணி தூக்கி கைக்குள்ளே சொருகிட்டேன். இப்போ ஷீல்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம தான் இனிமேல் எவனாலே நம்மளை அடிக்க முடியாதுன்னு மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே மைண்ட் பண்ணும்போது இந்த ஜாம்பி தலைவன் தான் இவனையும் அடித்து கொண்டுட்டு திரும்பி மைண்ட் பண்ணும்போது ஒரு செஸ்ட் வந்துச்சு. செஸ்ட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் கோல், அப்புறம் ஒரு செயின் லெகின்ஸ் இருந்துச்சு. இந்த செயின் லெகின்ஸையும் காலில் போட்டுட்டு திரும்பி அந்த செஸ்ட்டெல்லாம் உடச்சிட்டு மைண்ட் பண்ண ஆரம்பித்து விட்டேன். அப்படியே மைண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்பைடர் வந்துச்சு. இந்த ஸ்பைடரையும் போட்டு தள்ளிட்டு நம்மள்ட்ட நிறைய அயன் இருக்குது. இந்த அயனை ஃபுல்லாக மெல்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபர்னரை செஞ்சு இந்த ஃபர்னரை இங்கிட்டு போய் ப்ளேஸ் பண்ணலாமா, இல்லைனா கீழே ப்ளேஸ் பண்ணணுமா, இல்லை கீழே ப்ளேஸ் பண்ணிடுவோன்னு கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஃபர்னரை வச்சு உள்ளே இந்த கோல் அயனெல்லாம் உள்ளே போட்டு ஸ்மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மள்ட்ட ஒரு 3-4 அயன் கிட்ட ஸ்மெல்ட் ஆயிடுச்சு. அப்படியே மைண்ட் பண்ண போல செஸ்ட் வந்துச்சு. இந்த செஸ்ட்டுக்குள்ளே செயின் ஆர்மர் செஸ்ட் பிளேட் இருந்துச்சு. இதை எடுத்துகிட்டு அப்புறம் அங்கிட்ட இங்கிட்ட மைண்ட் பண்ண போல் சில ஸ்கெலிட்டன்லாம் ஸ்பான் ஆனாங்க. அவங்களையும் போட்டு தள்ளிட்டு இப்போ வந்து மைண்ட் பண்ண போல் ட்ரம் வந்துச்சு. இந்த ட்ரம் வந்தாலே ஸ்டோன் டூல் இருக்கும்.
இல்லை அயன் டூல்ஸு, லாவா, கோல், அயன் இருக்குது. ஓ மை காட், லாவா பக்கெட்டுக்கு இந்த ட்ரம்மையை உடச்சிரும். லாவா வச்சு ஒன்றும் ஸ்டோன் ஜென்ரேட் செய்ய போகிறதில்ல. திரும்பி மைன் பண்ணிக்கிறக்கும் போல ஒரு செஸ்ஸு ஸ்பான் ஆச்சு. இந்த செஸ்ஸில் என்னடா இருக்குன்னு பார்த்தா ஹெல்மெட்டு, அயனு, அப்புறம் என்ன எம்ப்ராய்டரிலாம் இருந்துச்சு. இதையும் உடச்சி திரும்பி மைன் பண்ண ஆரம்பித்து விட்டேன். மைன் பண்ணோம்லாம் கவு, ஷீப்பு, சிக்கன் இந்த மாதிரி வந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு மைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ திரும்பி ஒரு செஸ்ஸு ஸ்பான் ஆச்சு. ரைட்டர் அந்த செஸ்ஸில் வந்து சோறு இருந்துச்சு. சோறு அப்புறம் வந்து ஒரு அது பேர் என்ன, குட்டி சாம்பி சாப்பிட செத்தப்பையிலே உனக்காண்டி தான் அந்த வேலையை பார்த்து விட்டேன். ஹி குட்டி சாம்பி வந்து செத்துருச்சு. ஓகே, அப்புறம் வந்து இருக்கிற கொஞ்சம் அயனையும் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மைன் பண்ணிட்டு இருக்கும் போல திரும்பி பெட்டராக வந்துச்சு. அப்போ நம்ம லெவல் 3க்கு வந்து அப்டேட் ஆக போகிறோன்னு அங்கிட்ட ஒரு ட்ரீ வந்து அதே மாதிரி வந்து க்ரோ வந்துச்சு. அந்த ட்ரீயை நான் இப்போ கட் பண்ண ஆரம்பித்தேன். ட்ரீயை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஷாப்லிங்லாம் வச்சு விட்டுட்டு மைன் பண்ண எல்லா லூட்டையும் செஸ்ட்டுக்குள்ளே வச்சுட்டு இன்னும் 3 நிமிஷத்தில் வந்துடும். இப்போ நம்ம அப்டேட் ஆக போகிறோம். 1 2 3 அப்டேட் ஆகிட்டோம். டீப் கேவ் இப்போ நம்ம 3வது லெவலில் இருக்கோம். 16 லெவலில் 3 வந்திருக்கோம். அப்படியே மைன் பண்ண போல சல்ஃபர் கியூப்லாம் வந்துச்சு. அப்படியே சல்ஃபர் கியூப்பை பக்கெட்டில் பிடிச்சி அங்கிட்டும் இங்கிட்டும் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 சல்ஃபர் கியூப் பிடிச்சிருப்பேன். பிடிச்சி இந்த இப்படி சைட்லலாம் போட்டுட்டு இப்போ தான் பார்க்குறேன் சல்ஃபர் கியூப்பை நான் ஓவர் வேர்ல்டில் பார்க்குறது. அதுவும் நான் 1 பிளாக்கில் தான் பார்க்குறேன். ஹார்ட்கோரில் கூட இன்னும் போய் சல்ஃபர் கியூப்பை போய் பார்க்கல. அப்படியே சல்ஃபர் கியூப்பை வச்சு கொஞ்சம் அடித்து விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்பி இந்த மைன் பண்ண ஆரம்பிச்சேன். மைன் பண்ணிட்டு போது சல்ஃபர் லேக் வந்துச்சு. ஒரே ஒரு வாட்டர் வந்துச்சு. அதை பக்கெட்டில் பிடிச்சிக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஏற்கனவே அங்கே ஃபார்மிங்கில் ஒரு வாட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ என் கையில் இருக்குது. இதை வச்சு நான் இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் செய்ய முடியும். அது கொஞ்சம் ஸ்லாப்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த டேட் மேலேயே ப்ளேஸ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எதுவும் இல்லை, இந்த டேட் மேலேயே இப்படி ஒரு பிளாக் வச்சுட்டு இப்படி நாங்கள் பில்ட் பண்ணுறோம். எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல ஒரு இதை வச்சுட்டு இந்த பக்கம் இப்படி ஸ்லாப்பை வச்சு சென்டரில் வந்து 3 பிளாக் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் பக்கெட்டு, இந்த ஒரு வாட்டர் பக்கெட்டை ஊற்றினா இன்ஃபினிட்டி வாட்டர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான், இன்ஃபினிட்டி வாட்டர் வந்து ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம். மைன் பண்ணிட்டு இருக்கும் போல சல்ஃபர் கியூப் திரும்பி வந்துச்சு. இந்த வாட்டர் பக்கெட்டை கீழே ஊற்றி சல்ஃபர் கியூப்பை பிடிச்சிரும்னு பிடிச்சா சல்ஃபர் கியூப்புக்கு அது பேர் என்ன, இது பேர் மறந்துருச்சு. பேர் தெரிஞ்சால் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். க்யூட்டாக இருக்கும். இதை தூக்கி செஸ்ட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்மளுக்கு பக்கெட் வேணும். அதனால் கொஞ்சம் அயன்லாம் உள்ளே ஸ்மெல் பண்ண போட்டுட்டு திரும்பி நான் வந்து ஒரு பக்கெட் பில்ட் செஞ்சுக்கிட்டு அயனையும் உள்ளே கரெக்டாக வச்சுட்டு ஒரு இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ்லேருந்து வாட்டர் எடுத்துகிட்டு நானும் மைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒரு செஸ்ஸு ஸ்பானு டைமண்டு சல்ஃபர் கியூப் பக்கெட்டில் பிடிச்சி ஓகே நல்ல லூட்டு. இதை தூக்கி அப்படியே எல்லாத்தையும் செஸ்ட்டுக்குள்ளே வச்சுட்டேன் அரேஞ்ச் பண்ணி. அப்புறம் செஸ்ட்டில் வச்சுட்டு மேலே போய் இந்த இடத்துல வந்து இந்த அது பேர் என்ன லஸ்கேவில் கிடச்ச டூல்ஸை மட்டும் இதுக்குள்ளே வச்சிட்டேன். ஏன்னா அந்த செஸ்ட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பக்கெட்டு கிக்கெட்டு இந்த பார்த்தீங்களா ஒரு டைமண்ட் மினுக்குது. நம்மள்ட்ட ஒரு டைமண்ட் இருக்கிற அயன்லாம் ஸ்மெல்ட்டில் போட்டுட்டு செஸ்ட்டு சாப்லிங்ஸ்லாம் வச்சுட்டு திரும்பி மைன் பண்ண ஆரம்பித்து விட்டேன். இப்போ ஜாம்பி வந்தான். ஈவனையும் போட்டு தள்ளிட்டு கிட்டத்தட்ட மைன் பண்ணிட்டு இருக்கும் போல் சல்ஃபர் கியூப் வந்து திரும்பி ஸ்பான் ஆச்சு. அதையும் பிடிச்சிட்டு அப்புறம் ஆக்சிலர்லாம் ஸ்பான் ஆச்சு. 2 ஸ்பான் ஆச்சு. ஒன்று பிங்க் கலர், இன்னொன்று ப்ரௌன். அதை பிடிக்க பக்கெட்டை செஞ்சுட்டு கடகடன்னு போய் இன்ஃபினிட்டி சோர்ஸ்லேருந்து வாட்டரை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிலர்ட்டையும் பிடிச்சேன். அப்போ வரும்போது தான் கீழே பார்த்தா லாவா வந்து எப்படா கீழே ஊற்றுது அப்படின்னு யோசித்தேன். லாவா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுறதுக்கு உடச்சி பார்த்தா லாவா இருந்துச்சு. அதையும் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பக்கெட் கிராப் பண்ணி அந்த லாவா பக்கெட்டையும் எடுத்துட்டேன். ஏன்னா லாவா வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவை. அப்புறம் என்ன இருக்கிற குப்பையெல்லாம் செஸ்ட்டில் போட்டுட்டு ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த ஓட்டையை அடைச்சிட்டு திரும்பி மைன் பண்ண தான் ஆரம்பித்தேன். மைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் ஆக்ஸ் எல்லாம் உடஞ்சி போச்சு. அப்புறமாட்டி வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணணும். இவங்களை கொஞ்ச நேரம் அடித்து விளாண்டுட்டு அப்புறமாட்டி திரும்பி மைன் பண்ணும் போல எனக்கு ஒரு செஸ்ட்டு கிடச்சிச்சு. அந்த செஸ்ட்டில் இருந்த லூட் என்னன்னு தெரியுமா, 2 டைமண்டு, கோல்டு இந்த மாதிரி கிடச்சிச்சு. இதையெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா விதமான ஸ்டஃப்பையும் செஸ்ட்டுக்குள்ளே வைக்கணும். அந்த செஸ்ட்டுக்குள்ளே கடைன்னு டைமண்டு, கோல்டு கிட்டத்தட்ட நம்மள்ட்ட 3 டைமண்டு இருக்குது. ஒரு பிக்காக்ஸ் எல்லா டூல்ஸையும் உள்ள ப்ராப்பராக அடுக்கி கிடுக்கி வச்சுட்டு ஸ்மெல் பண்ண போட்டுட்டு திரும்பி வந்து மைன் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இந்த டைமண்ட் ஃபஸ்ட் டைமாக 1 பிளாக்கில் நம்மளுக்கு டைமண்ட் பிளாக் கிடச்சிருக்குங்க. அதுவும் டே 4ல் அயன் பிக்காக்ஸை கையில் எடுத்து அந்த டைமண்டை மைன் பண்ண போல மனசுக்குள்ளே வந்துச்சு பாருங்கள் ஒரு ஃபீலிங்ஸு. அப்பப்பா அப்படியே ஒரு ஃபீலிங்ஸு.
நீங்கள் இவ்வளோ நேரம் 20 நிமிஷமாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு இந்த கண்டென்ட் நல்லா இருந்தால் சொல்லுங்கள். அப்புறமாட்டி ஒரு பேரலில் வந்து ஃபுட்டு என்சான்மெண்ட் புக்கு டிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆர்மர் ட்ரிம்மர் வேறு இருந்துச்சு. நிறைய லூட்டு கிடச்சனால கொஞ்சம் மேலே போய் செஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த இதுக்குள்ளே லூட்டு இருக்கிற எல்லா குப்பை லூட்டையும் தூக்கி அதுக்குள்ளே போட்டுட்டு திரும்பி நான் மைன் பண்ண ஆரம்பிச்சினேன். மைன் பண்ணி இருக்கும்போது ஒரு க்ரீப்பர் ஸ்பான் ஆகிட்டான். நான் ஷீல்டை வச்சு உட்காந்துட்டேன். ஆனால் அவன் வெடிச்சதில் வந்து பக்கத்தில் இந்த செஸ்ட்டு மட்டும் உடஞ்சிருச்சு. அதுலேருந்து எந்த லூட்டும் மிஸ் ஆகலை. அந்த சைடில் ஒரு செஸ்ட்டை போட்டு எல்லா லூட்டையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் கையில் இந்த வாட்டர் பக்கெட்டை வச்சு இப்படி தண்ணி ஊற்றி விட்ருவேன். இருக்கிற எல்லா லாவும் ஸ்டோன் ஆயிடுச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், இந்த இடத்த வந்து நான் வந்து கிளியர் பண்ணி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கொண்டு வரணும்னு இங்கிட்ட இருக்கிற எல்லா லூட்டையும் அங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேலே அவன் ஒவ்வொரு செஸ்லேருந்து எடுத்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போய் என்னென்ன லூட்லாம் இருக்கோ இப்போ இருந்த எல்லா லூட்டையும் நான் மேலே போய் வச்சிட்டேன். அப்புறம் வெறும் செஸ்ட்லாம் இருந்துச்சு. செஸ்ட்டையும் எடுத்து மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சல்ஃபர் கியூப்பாக எடுத்துகிட்டு போய் மேலே விட்டுட்டேன். அப்புறமாட்டி ஃபர்னர் இருந்துச்சு. ஃபர்னரையும் தூக்கி மேலே வைக்கணும். ஃபர்னரையும் உடச்சி மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். இங்கிட்ட எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வாட்டர் பக்கெட்லாம் எடுத்துகிட்டு இப்போ காலையில் சன்செட்டு டே 4 ஆகுது. ஓகே, இப்போ வளர்ந்த வீட்டெல்லாம் உடச்சி நட்டு விட்டுட்டு பொட்டேட்டோலாம் நட்டு விட்டுட்டு பேரலில் இங்கே வந்து எல்லா டூல்ஸும் டைமண்ட்லாம் முக்கியமாக இருக்குது. இந்த இடத்துல மாப்பு அப்புறம் ஸ்டோனு எல்லாமே குழஞ்சு கிடக்கு. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அயனை தூக்கி ஸ்மெல்ட்டில் போட்டுட்டு இப்போ வேலை எனக்கு ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். வெடிச்ச கிரீப்பர் கிராஃப்டிங் டேபிளையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுச்சு. ரைட்டு, ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு இங்கே போட்டுட்டு ஸ்லாப் நான் செய்யணும். நான் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் செஞ்சு அதை சுற்றி ஸ்டோன் வைக்க போகிறேன். இப்போ வந்து இந்த செஸ்ட்டு முன்னாடி இந்த செஸ்ட்லேயே டைமண்ட் இருக்குது. ரைட்ரா, இப்போ என்னென்னா இப்போ இந்த சல்ஃபர் கியூப்புக்கு இங்கே வச்சுட்டு கரெக்டாக எத்தனைனா 8x8 போய் ஒரு சர்க்கிள் பில்ட் பண்ணேன். இப்போ கிட்டத்தட்ட இது வரைக்கும் 8 வந்துருச்சு. இப்போ இந்த சைடில் 1 2 3 4 5 6 7 8 இந்த சைட்லேயும் அதே மாதிரி பில்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 இப்போ 4 சைட்லேயும் அளவு வச்சிட்டேன். இந்த அளவுக்குள்ள தான் சர்க்கிள் பில்ட் பண்ண போகிறேன். சர்க்கிள் பில்ட் பண்ணி முடிச்சிட்டேன் ஒத்தாப்பில். இந்த நடுவில் வந்து இந்த அனிமல் ஃபார்மிங் மட்டும் தான் கோளாறு இருக்குது. இதையும் எடுத்துருவோம் அடுத்த வீடியோவில், சரியா? இப்போ இந்த சர்க்கிளை சுற்றி சைடில் ஃபுல்லாக ஸ்டோனை வச்சு கவர் பண்ணியிருக்கேன். இருங்க, நான் உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன். டாப் வியூ இந்த சென்டரில் அந்த 1 பிளாக் மட்டும் ஏதாச்சும் வச்சு கவர் பண்ணிடுவோம். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். டாட்டா பாபாய். இவ்வளோ நேரம் எல்லாரும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.